குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்ட 27 பேரும் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் டிஜிபி டி. கே. ராஜேந்திரன், முன்னாள் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட 27 பேரும் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 27 பேரும் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்ட 27 பேரும் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்களையும் நீங்க விரிவா பதிவு செய்யலாம். குட்கா பொருட்களை தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் துணை கொண்டு விற்பனை செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரை அடிப்படையில் டெல்லி சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதற்கு அரசு அதிகாரிகள் துணை புரிந்ததாகவும் சிபிஐ குற்றம் சாட்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் முறையாக சிபிஐ தரப்பில் 6 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அந்த 6 பேர்கள் யார் யார் என்றால், இந்த குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக மாதவராவ், அவருக்கு உதவியதாக சீனிவாசராவ், அதே போன்று உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய 6 பேருக்கு எதிராக 2020ஆம் ஆண்டு முதலாக சிபிஐ சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து இந்த வழக்கில் இன்னும் விசாரணை முடிவடையவில்லை எனவும், முடிவடைந்த பிறகு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு கூடுதல் குற்றப்பத்திரிகை சிபிஐ சார்பில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தாக்கல் செய்தது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும், விசாரணைக்கான அனுமதி கடிதம் உள்ளிட்டவைகள் இல்லாததால் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் உள்ள பிழைகளை நீக்கம் செய்து முழுமையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகும் சிபிஐ தரப்பில் அண்மையில் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், அதே போன்று பி.வி. ரமணா, சென்னை மாநகர காவல்துறையின் ஆணையர்களாக இருந்த டி. கே. ராஜேந்திரன், அவர் பணி ஓய்வு பெறும் பொழுது டிஜிபியாக பணி ஓய்வு பெற்றார். அதே போன்று சென்னை மாநகர காவல் அதிகாரிகள் ஆணையராக இருந்த ஜார்ஜ், அதே போன்று மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சேஷாத்ரி, குல்ஷாம் பேகம் உள்ளிட்ட 27 பேரை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாகவும், மொத்தமாக ஏற்கனவே 6 பேர் இருந்த நிலையில் கூடுதலாக 21 பேர் இந்த வழக்கில் இணைத்திருப்பதாகவும் கூறி சிபிஐ சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் வழக்கை சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சி. சஞ்சய் பாபா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும், மொத்தமுள்ள 27 பேருக்கும் வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதி சஞ்சய் பாபா சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.